வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, கேது திசையும் சுக்கிர புத்தியும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 1 வருஷம் 2 மாதம். அது நேத்தோட முடியுது, இன்னையோட முடியுது. பட் நேற்றே என்னுடைய விக்கை கழட்டி வச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வேலை செய்யும். ஜோதிடம்ங்கிறது 100 விழுக்காடு உண்மை. அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். அனுபவிக்காதவங்க, அதை பற்றின இதை கேட்காதவங்க, அவங்கெல்லாம் எல்லா வேலையும் சொல்லுவாங்க. விக்கு கழட்டினோடனே பார்த்தீங்கன்னா நெத்தியில் இந்த பழையபடி குங்குமம் சந்தனம்லாம் வச்சுருக்கனே. ஆமாங்க, விமலன் ரியாஸ்னால் நான் முஸ்லீமாக மாறியிருக்கேன். விமலன் ரியாஸ்னால் நான் கிறிஸ்தவராகவும் மாறியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் நம்ம உண்மையை சொல்கிறதுனால நம்மளை அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. விமலன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ். நாம் எல்லா மதங்களையும் பற்றின அறிவும் அதிகமாக தெரிஞ்சவன். அதிகம்னா என்னான்னு கேட்கணும். எல்லாரும் படிச்சிருப்பாங்க. நான் உண்மையிலே அவங்க எல்லாரோடையுமே பழகியே பார்த்து அவங்களுடைய நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்கிறேன். நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் ஆன்மீகவாதிங்கிறது அது வேறு கதை. அதெல்லாம் நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் என்ன செய்வார், எப்படி செய்வார்னால் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சிந்தனைக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். ஆனால் ஜோதிடத்தில் கடவுள் பரிகாரம் பண்ணுங்க சரியாயிரும், சாமி கும்பிடுங்க சரியாயிரும்னு நீங்கள் சொல்கிறீங்களே, சைவ கோயிலுக்கு போக சொல்கிறீங்களே, சைவம்னா என்னான்னு நம்ம மக்களுக்கு தெரியுமா? சைவ கடவுளை எப்படி நாம் கும்பிடணும்னு தெரியுமா? அந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னாது தெரியுமா? இன்றைக்கி கோயிலில் எப்போவுமே திறந்து போட்டு நீங்கள் போன உடனேயே உங்கள் பேரை சொல்லி உங்கள் நட்சத்திரத்தை கேட்டு அர்ச்சனை பண்ணுறாங்களே, அதுவா கடவுள் வணக்கம்? அது வைணவ கோயில்லையும் அதே செய்கிறாங்களே, அதுவா கடவுள் வணக்கம்? அதெல்லாம் கிடையாதுங்க. 1 கால பூஜை, 2 கால பூஜை, 3 கால பூஜை, 4 கால பூஜை, 5 கால பூஜை, 6 கால பூஜை. ஒவ்வொரு கோயிலில் அந்த கூட்டத்தை பொறுத்து, ஊர் மக்களை பொறுத்து வச்சுருப்பாங்க. பூஜை முடிஞ்சோடனே கதவை பூட்டி சாத்திட்டு அர்ச்சகர் போயிடுவாருங்க. அதுதாங்க அவங்க வேலையே. இன்றைக்கி மாதிரி திறந்து கிடந்து நம்ம எல்லாருக்கும் வாங்க உங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறேன், ஒரு சீட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி பண்ணுற முறையெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் கடவுள் வணக்கமே கிடையாதுங்க. சரி, இறை வணக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இறைவனை போற்றி பாட சொல்லியிருக்கே தவிர, நீங்கள் பாடல்கள் இதில் எடுங்க, 12 திருமுறையில் எடுங்க, அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எடுங்க, ஒன்றும் இருக்காதுங்க. எல்லாத்துலேயும் என்ன இருக்கும்? வழிபாடு பூராமே போற்றி பாடக்கூடியது. என்ன, அந்த அடிப்படையில் நாம் கோயிலுக்கு போகிறோம், வாரோம். நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பொண்ணுக்கு 8ல் 1 2 3 4 5 கோள் இருக்குது. 2000 பிறந்த பொண்ணு, 2003 2023 24 ஆச்சு, கல்யாணத்துக்கு போகுது. கல்யாணத்துக்கு போனால் 8ல் 5 கோள் இருக்குது, மாங்கல்ய தோஷம்னா அப்போ இந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணுவா? நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷய ஞானங்கள் தெரிந்தவங்க, ஜோதிட விஷய ஞானம் தெரிஞ்சவங்க அமைதியாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த தோசை, இந்த தோசை, இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க, அதுக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடும் அப்படின்னு ஜோசியம் பாதி கையில் காசும், அந்த பரிகாரம் பண்ணுறவன் பாதி பையில் காசையும் வாங்கி போட்டுட்டிங்கன்னா இந்த பொண்ணுனுடைய எதிர்கால வாழ்வை மாற்றி அமைச்சிட முடியுமா? அது நடக்குமா? கேள்வி. உங்கள் முன்னாடி அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ராகு சுக்கிரனுடன் இணைந்திருந்தால் இருதார யோகம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதாக சொன்னாங்க. ராகு சுக்கிரனுடன் இணைந்தாதான் இருதார யோகம் கிடையாதுங்க. இந்த சுக்கிரன் சூரியனுடன் இணைந்தாலும் இருதார யோகம் வரும். இந்த சுக்கிரன் சந்திரனுடன் இணைந்தாலும் இருதார யோகம் வரும். இந்த சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்தாலும் இருதார யோகம் வரும். இந்த சுக்கிரன் புதனுடன் இணைந்தாலும் இருதார யோகம் வரும். இந்த சுக்கிரன் குருவோடு இணைந்தாலும் இருதார யோகம் வரும். இந்த சுக்கிரன் சனியனுடன் இணைந்தாலும் இருதார யோகம் வரும். இதே சுக்கிரன் கேதுவோடு இணைந்தாலும் இருதார யோகம். இதே சுக்கிரன் ராகுவோடு இணைந்தாலும் இருதார யோகம். வேணுமுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஜாதகம் கொடுங்கன்னா நான் தரேன் 100 கணக்கில்.
ஆக ஒரு தார யோகத்தை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னா, இந்த ஒரு தார யோகம்ங்கிறது வந்து ஜாதகத்தில் கிடையாதுங்க. கோள்க அமைப்பை வச்சு நம்ம நிரூபிக்க முடியாதுங்க. அவங்கவுங்க குடும்ப ஒழுக்கம், அவங்க வாழ்ந்த கட்டுப்பாடு அமைப்பு, அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஒழுக்க அமைப்புகள், இதுகளில் தாங்க ஒரு தார யோக அமைப்பு ஓடுது. ஜோதிடத்தில் ஒரு தார யோக அமைப்பெல்லாம் கிடையாதுங்க. அப்படியான ஒரு வாய்ப்புக்கே இடமே கிடையாதுங்க. எங்கே யாராவது ஒருத்தவங்களை இந்த மாதிரி கோள் நிலைகள் இருக்கிறவங்க ஒரு தார யோகத்தில் வாழ்வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே கோள்கள் அமைப்பு நிலையை கொண்டு வந்து கொடுத்து, ஐயா இவருக்கு 3 தாரம் நடந்திருக்கே, இது ஏன் நடந்ததுன்னு கேட்டோம்னா பதில் சொல்ல முடியாதுங்க. அங்கே தான் அவங்க சொல்லுவாங்க, காலதேச வர்த்தமானம், ஜாதி மத நிரபேதம் அப்படின்ற அந்த கோட்பாடை கொண்டு வருவாங்க. ஒரு சில ஜாதிகளில் பிடிக்கலைன்னா உடனே டைவர்ஸ். இன்றைக்கி ஒரு ஜாதி, புது ஜாதி உருவாயிருக்கு, ரொம்ப அற்புதமான ஜாதி. அன்னைக்கெல்லாம் வந்து ஜாதினா அதுக்கு ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு குழுவாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. போருக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் ஆண்கள் இறந்து போகிறதுனால அது சம்மந்தப்பட்ட இனத்தினர்கள் மறுகல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி அவங்க ஜாதிகள் முன்னேறிச்சு. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஜாதி வந்திருக்குங்க. அந்த ஜாதிக்கு பேர் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, அறிவியல் ஜாதின்னு பேருங்க. அறிவியல் ஜாதின்னா சயின்ஸ் கேஸ்ட். இந்த சயின்ஸ் கேஸ்ட் என்ன பண்ணிருச்சுன்னா, ஆண் பெண் உறவை இன்னும் அதிகமாக பலகீனப்படுத்தியிருக்கு. இந்த ஒரு தார யோக அமைப்பவே உடைச்சி சின்ன பின்னமாக ஆக்கிருச்சுங்க. அன்னைக்காவது குறைவாக இருந்தது ஜாதகங்கள். பட் இன்றைய அமைப்புகளில் சயின்ஸ் ஜாதி என்ன பண்ணிருச்சு, இந்த பாரு நான் சொல்கிறத கேட்குறதா இருந்தால் கூட வாழு, இல்லாட்டி மியூச்சுவல் டைவர்ஸுக்கு போயிடுவான். ரைட்டு, டைவர்ஸுக்கு போயிடுறீங்க. டைவர்ஸுக்கு போன ஆளை அங்கே போய் ஒரு மேட்ரிமோனியலில் கொண்டு போய் கொடுத்தோம்னா, டைவர்ஸு ஜாதகத்தோடு இந்த டைவர்ஸு ஜாதகத்தை சேர்த்து வை, விவாகரத்தானவங்களுக்கு விவாகரத்துக்கு ஜாதகங்களை அனுப்புங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பேர் அறிவியல் ஜாதிங்க. இந்த சயின்ஸ் கேஸ்ட் என்ன பண்ணிருச்சுங்க, சூப்பராக டைவர்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த பிளானட்டை சொல்லுவீங்க ஒரு கல்யாணத்துக்கு? மியூச்சுவலாகவே அவங்களுக்குள்ள ஒத்தையாக வரலைன்னா உடனே வெட்டுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்த மறுநாளே 10 மாதம்தான் ஆகணும், அப்புறம்தான் நீ என்னையவே தொடணும், அது வரைக்கும் தொடக்கூடாதுன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான்? டைவர்ஸுக்கு போகிறான், நான் உடனே கொடுக்குறேன்றாங்க, கொடுக்குறாங்க. பொண்ணோட அப்பாட்ட விவரம் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணி வச்சாலாவது இந்த பொண்ணு மாறிடுமான்னு பார்த்தோம், ஆனால் அது நடக்கலைங்க, என்ன பண்ணுறது, டைவர்ஸே பண்ணிக்குவோம். அப்போ என்ன ஆகுது, அந்த பையன் வேஸ்ட்டாக டைவர்ஸ் ஆகி ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறான், இந்த பொண்ணு வேஸ்ட் ஆகி டைவர்ஸுக்காக ஒரு கல்யாணம். இதெல்லாம் இன்றைக்கி சர்வ சாதாரணமாகிடுச்சுங்க. விவாகரத்து கல்யாணம், விதவை கல்யாணங்கள், என்ன சும்மா கெட் டுகெதர் கல்யாணங்கள், என்னென்னமோ நடக்குதுங்க. இன்றைய ஜாதி அறிவியல் ஜாதி. இந்த அறிவியல் ஜாதியில் ஆண் பெண் அனைவருமே சுலபமாக விவாகரத்து பெற்று அடுத்த திருமணத்துக்கு போயிடுறாங்க. அதனால் நீங்கள் பாட்டுக்கு இது இருதார யோக ஜாதகம்னீங்கன்னா, இருதார யோக ஜாதகம்னாலும் பரவாயில்ல, வெகுதார யோக ஜாதகமெல்லாம் இன்றைக்கி உருவாகிருச்சுங்க. நிறைய விஷயங்களை ஜோதிடத்தில் தோஷங்களை சொல்லிடுறோம். தோஷங்களை நடைபெறாமல் இருப்பதற்கு அவங்க வாழ்வியல் அமைப்பு, அவங்க குடும்ப அமைப்பை நம்ம பார்க்கணும். ஜாதகத்தில் எல்லாத்தையும் இருதார யோக ஜாதகம்னு சொல்லிடலாம். ஏன் ஜோசிய ஜாதகத்திலே அவனையுமே இருதார யோகம் சொல்லலாம், அந்த பொண்டாட்டிக்கு சொல்லலாம், அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லலாம். எல்லார் ஜாதகத்திலையும் வரும். சுக்கிரன் எங்கே இருந்தாலும் இருதார யோகம். சரி, சுக்கிரன் எங்கே இருந்தாலும் இருதார யோகம் நான் தர்றேன் நிறைய ஜாதகம். சரி, 7ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருந்தாலும் இருதார யோகம். சரி, 7ஆம் பாவாதிபதி தீய கோள்களுடன் இணைந்திருந்தாலும் இருதார யோகம். ஓ சரி விடுங்க, 7ஆம் பாவாதிபதி நட்கோள்களுடன் இணைந்தாலும் இருதார யோகம். ஓ ரைட்டுங்க. அப்போ எது தாங்க ஒரு தார யோகம்? அப்படி ஒரு ஜாதகத்தை நம்மளால் உருவாக்க முடியாதுங்க. இது தாங்க இன்றைக்கி உண்மை. தயவு செய்து எதிர்கால திசாக்கள் நல்லா இருந்து, குடும்பமும் ஒரு கட்டுப்பாடுடன் கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய குடும்பமாக இருந்து,
நடக்கக்கூடிய விஷயங்களை பெண்ணுக்கு தீங்கு நடக்கக்கூடிய அமைப்புகளில் ஆண் இது சகித்து கொண்டும் ஆணுக்கு தீங்கு நடத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரங்களில் பெண் சகித்து கொண்டு வாழக்கூடிய குடும்பமாக இருக்கின்றார்களா, எதற்கும் துணிந்தவர்களாக அல்லது எதற்கும் அச்சப்படுபவர்களா என்று பார்த்து திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்குங்க. அன்றைய கட்டமைப்பில் வெறும் 5 ரூபாய்க்கு பெறாத பேர் விவாக நாம நட்சத்திரம் 10 பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணோம். பொண்ணுங்க போய் மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துச்சுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணுங்களுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்திட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே. இன்றைக்கி எல்லாருமே டைவர்ஸுக்குள்ளே போயிடுறாங்களே. பிடிக்கலைன்னா விவாகரத்து. காரணம் அறிவியல் உலகம். அறிவியலில் அனைவரும் படிச்சிருக்காங்க. பெண்ணு படித்து வெளியே வந்து திறமையாக வந்துட்டாங்க. அவங்க புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நல்லா இல்லைன்னா இவனோட எதுக்கு நான் சகித்து கொண்டு வாழ வேண்டும்? உடனே விவாகரத்து. அப்புறம் விவாகரத்தான அந்த பொண்ணை இன்னொரு பையன் கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராகவும் இருக்கிறான். அன்றைக்கு அப்படி இல்லை, இன்றைக்கு அப்படியெல்லாம் இருக்காங்க. எனவே அனைத்து ஜாதி, அன்றைக்கு ஒரு சில ஜாதியில் தான் விவாகரத்தானவங்களை திருமணம் செஞ்சாங்க. இன்றைக்கி எல்லா ஜாதியிலும் எல்லா அமைப்பினருக்குமே இந்த விவாகரத்து திருமணங்கிறது நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்ததால் அனைத்து ஜாதகமுமே வெகுதார யோக ஜாதகம்தான், இருதார யோக ஜாதகம்தான். இதில் ஒரு பையனை ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு பயமுறுத்துறதோ, ஒரு பெண்ணை பிடிச்சிக்கிட்டு பயமுறுத்துறதோ தேவையே இல்லைங்க. 8ல் இருக்கக்கூடிய இந்த பொண்ணுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா, லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும், நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், பக்குவப்படுங்கள், நல்லா வாழ்வீங்க, வாழலாம். எப்பயுமே இப்படி தான் சொல்லணுமே தவிர எதையாவது ஒன்று சொல்லி அவனை பயமுறுத்தி அதை பயமுறுத்துறதுக்கும் இல்லாமல் பரிகாரத்துக்கு கொண்டுட்டு போய் காசை பிடிங்கி பையில போட்டு போகிறது ஜோதிடம் அல்ல. எதிர்காலத்தில் எப்படி இருக்குது, ஒரு திசை நடக்குது, அது எந்த பாவகங்களை தொடுது, அந்த பாவகங்கள் தொடும் பொழுது வாழ்க்கையில் எந்த ஒரு குற்றம் இல்லாமல் இந்த பையனை கூட்டி போயிடுமா, இந்த பெண்ணை கூட்டி போயிடுமா அப்படின்னு தீர்மானமாக முடிஞ்ச பின்னாடி அதை எடுத்து விவரமாக அவங்களுக்கு சொல்லி திருமணம் செய்து வைங்க. தோஷம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா ஜாதகமும் தோஷ ஜாதகம்தான், எல்லா ஜாதகமும் இருதார யோக ஜாதகம்தான், எல்லா ஜாதகமும் வெகுதார யோக ஜாதகம்தான். அதுக்கு காரணம் இன்றைய அறிவியல் காஸ்ட், அறிவியல் அதாவது சயின்ஸ் கிளாஸ் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையில் வந்துருச்சு. குழந்தை குட்டிகளை பெறுவதே இவர்கள் விரும்பி பெறக்கூடிய அடிப்படையில் சயின்ஸு கொண்டு வந்த பின்னாடி நீங்கள் இன்னமும் இந்த பழைய கதைகளை ஜோதிடத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்களை ஏமாத்துறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஏமாறுகிறீர்கள். ஒரு முடிவெடுத்தோ திருமணம் செய்து வைக்க முடியாமல் போய்விடுவீர்கள். தயவு செய்து சயின்ஸ் உலகத்துடன் ஒத்து வாழ பழகுங்க. ஒரு தார இருதார வெகுதார அதை விடுப்பா, ஜாதகம் நல்லா இருக்கா, கெட்ட திசை அமைப்புகள் வரலையா, திருமணத்தை ஓகே அப்படின்னு சொல்லி பழகுவோம். உண்மையில் ஒரு தார யோக அமைப்பில் கோள்கள் உள்ள ஜாதகம்னு இந்த உலகத்திலேயே கிடையாது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட். நல்ல திசை இல்லாதவன் விலகி போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான், நல்ல திசை இருக்கிறவன் விலகாமவே அதே பொண்ணுடைய வாழ்ந்து சாகுறான். நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க.